ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டம் சாப்டர் 62. சம்பாதி வானரர்களிடம் தொடர்ந்து தன்னுடைய வரலாற்றை சொல்லிட்டு இருக்கான். என் சிறகுகள் கருகி விந்திய மலையில் விழுந்து அசைய முடியாத நிலையில் நான் கிடந்த போது வாழ்க்கை எனக்கு முடிஞ்சே போச்சு அப்படின்னு தோணியது. தம்பியான ஜடாயுவை இழந்த துயரம், சிறகுகளை இழந்த வேதனை, முன்பிருந்த வீரமும் வலிமையும் இல்லாத ஒரு நிலைமை, இவை அனைத்தும் என் மனதை முற்றிலும் உடைத்து விட்டது. அந்த நிலைமையில நான் அங்கிருந்த ஒரு மகரிஷியை அணுகினேன். அவரிடம் எனது துயரத்தை கூறினேன். என் வாழ்க்கைக்கு இனி என்ன அர்த்தம் இருக்கிறது என்று சொல்லி கதறினேன். அவர் நான் கூறியவற்றை கேட்டு உடனே பதில் சொல்லவில்லை. சிறிது நேரம் கண்களை மூடி ஆழ்ந்த தியானத்திலே அமர்ந்தார். பிறகு தன்னுடைய தபோபலத்தினால் எதிர்காலத்தில் நிகழ இருக்கும் அதிசயமான நிகழ்ச்சிகளை தரிசனம் செய்தார். அவர் என்னை பார்த்து, சம்பாதி, துயரப்படாதே, நீ இழந்தவை நிரந்தரமாக அழிந்து விடவில்லை. உனது சிறகுகள் மீண்டும் வளரும். உனது உயிர் சக்தி, பார்வை, வீரியம், பலம் ஆகிய அனைத்தும் மீண்டும் உனக்கு கிடைக்கும். இப்போது உனக்கு புரியாத ஒரு தெய்வீக காரியத்திற்காக நீ உயிரோடு பாதுகாக்கப்பட்டு இருக்கிறாய் அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கப்புறம் அவர் ஒரு பெரிய ரகசியத்தை வேற சொன்னார். எனது தவ வலிமையால் நான் ஒரு மகத்தான நிகழ்வை கண்டிருக்கிறேன். எதிர்காலத்தில் இஷ்வாகு வம்சத்தில் தசரதன் என்ற ஒரு மன்னன் பிறப்பான். அவனுக்கு ராமன் என்ற மகத்தான தேஜசுடைய மகன் உருவாவான். அவன் சாதாரண மனிதன் அல்ல, தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக பிறக்கும் பரமாத்மாவின் அவதாரம். ஒரு காலத்தில் தந்தையின் வாக்கை காப்பதற்காக ராமன் தன் தம்பி லக்ஷ்மணனோடு காட்டுக்கு வருவான். அப்போது தேவர்களாலும் அசுரர்களாலும் வெல்ல முடியாத ராவணன் என்ற ராட்சச அரசன் ராமனின் மனைவியான சீதையை அபகரித்துக் கொண்டு போவான். அந்த சீதை ராவணன் அளிக்கும் செல்வங்களாலும் சுவையான உணவுகளாலும் இன்பங்களாலும் ஒருபோதும் கவரப்பட மாட்டாள். அவள் எப்போதும் ராமனையே நினைத்து கொண்டு இருப்பாள். துயரத்தில் மூழ்கி இருந்தாலும் தன் கற்பையும் பக்தியையும் கைவிட மாட்டாள். அவளுடைய நிலைமையை அறிந்த இந்திரன் கூட அவளுக்கு அமிர்தத்துக்கு ஒப்பான தெய்வீக உணவை தருவான். ஆனால் அந்த உணவை கூட சீதை தனக்காக எடுத்துக்கொள்ள மாட்டாள். முதலில் மனதில் என் ராமன் இன்னும் உயிரோடு இருந்தால் இந்த உணவு அவருக்கு உரியது என்று நினைத்து அதன் ஒரு பகுதியை ராமனுக்கே சமர்ப்பிப்பாள். இவ்வளவு ஆழமான அன்பும் பத்தினித்துவமும் அவளிடம் இருக்கும் அப்படின்னு முனிவர் சொன்னார். அவர் என்ன பார்த்து மேலும் ஒரு முக்கிய செய்தியை சொன்னார். ஒரு நாள் ராமனின் தூதர்களான வானரர்கள் சீதையை தேடி உங்கிட்ட வருவா. அப்போ நீ அவர்களிடம் சீதையின் இருப்பிடத்தை சொல்ல வேண்டும். அதுவே உன் வாழ்க்கையின் பெரிய பணி. இப்போது நீ எங்கேயும் போகாத, இந்த மலையிலேயே பொறுமையாக இரு. காலம் வரும்போது நீ இழந்த சிறகுகளையும் பழைய ஒளியையும் வலிமையையும் மீண்டும் அடைவாய். நீ ராமனுடைய காரியத்தில் உதவி செய்யும் அந்த நேரத்திலேயே உன் வாழ்க்கையின் நோக்கம் நிறைவேறும். அந்த ஒரு செயல் ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் ஏன் உலக மக்களுக்கும் நன்மை பயப்பதாக இருக்கும். அதற்காகத்தான் நீ உயிரோடு பாதுகாக்கப்பட்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்லி அந்த மகரிஷி எனக்கு அனுகிரகம் பண்ணினார். அவரது வார்த்தைகளை கேட்ட நான் ஆச்சரியத்துல மூழ்கி போயிட்டேன். என்னை போன்ற ஒரு சக்தியற்ற சிறகற்ற ஒருத்தனுக்கு இன்னும் ஒரு பணி இருக்கா அப்படின்னு நினைச்சேன். என் வாழ்க்கை வீணாகி போகலை என்பதை அப்போது நான் உணரத் தொடங்கினேன். அந்த மகரிஷி சொன்னார், எனக்கும் அந்த இரு தெய்வீக சகோதரர்களான ராமனையும் லக்ஷ்மணனையும் காண வேண்டும் என்ற ஆசை இருக்கு. ஆனால் இந்த உடலை நீண்ட காலம் தாங்கிக் கொள்ள நான் இஷ்டப்படல. இருந்தாலும் இறைவனின் திருவுள்ளம் எப்போது நிறைவேற வேண்டுமோ அப்போது எல்லாம் தானாக நடக்கும். இப்படி சொன்ன அந்த மகரிஷியின் வார்த்தைகள் என் மனதில் ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்தது. நான் இழந்தவற்றையே நினைத்து துக்கப்படாம இறைவன் எனக்காக வைத்திருக்கும் காரியத்தை எதிர்பார்த்து பொறுமையோடு காத்திருக்க ஆரம்பித்தேன். இப்போது உங்களை பார்க்கும் போது அந்த மகரிஷி கூறிய வார்த்தைகள் அனைத்தும் உண்மையாகி விட்டது அப்படின்னு நான் உணர்றேன். நீங்கள் ராமனின் தூதர்கள், சீதையை தேடி வந்திருக்கிறீர்கள். என் வாழ்க்கை வீணாக போகலை. நான் காத்திருந்த தருணம் இதுவே அப்படின்னு சொல்றேன். இறைவன் எந்த உயிரையும் காரணம் என்று பாதுகாக்கிறது இல்லை. நமக்கு ஏற்பட்ட துன்பங்களுக்கு பின்னாலும் ஏதோ ஒரு தெய்வீக நோக்கம் இருக்கலாம்.
பொறுமையோடு இறைவனை நம்பி காத்துருக்கிறவாளுக்கு சரியான நேரத்துல வாழ்க்கையின் அர்த்தம் வெளிப்படும். இழந்ததையே நினைச்சு வருத்தப்படாம இறைவன் நமக்காக வைத்திருக்கும் சேவையை அறிந்து அதில் ஈடுபடுவதே உண்மையான வாழ்வு. பகவத் கைங்கரியமே வாழ்க்கையின் பரமபயன் அப்படின்னு சொல்லி இந்த 62வது அத்தியாயத்தை முடிக்கிறார். தொடர்ந்து 63வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.